हरे कृष्ण माता जी। हाँ படிங்க மாதாஜி. हरे कृष्ण माता जी. நமஸ்காரம் माता जी. நமஸ்காரம். ஞானேன ஞானத்திற்கு பிரயாசம் முயற்சி உதபாசிய முற்றிலும் துறந்து நமந்த வந்தனங்களை அர்ப்பணித்து ஏவ மற்றும் ஜீவந்தி வார்த்தல் தத் முகரிதா தூய பக்தர்களால் ஓதப்பட்ட பவதீய வார்த்தா உமக்கு தொடர்புடைய செய்திகள் தானேன அவர்களது பௌதிக நிலைகளில் ஸ்திதிகா இருந்து கொண்டு ஸ்ருதி கதா கேட்பதன் மூலம் தரப்படுவது தனு அவர்களது உடலுடன் வார்த்தைகள் மனோபி மற்றும் மனம் யார் பிரயாச பெரும் பகுதி அஜித ஓ வெற்றி என்பதற்கு அறியவரே அப்பே இருந்த போதிலும் அசி நீர் ஆகின்றேன் அவர்களால் ஸ்ரீ லோக்கியம் மூலங்களிலும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு யாராவது படிங்க, பொருளுரை நான் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் படிக்கட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரெண்டுல படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபதாவிற்கு நன்றி. யாவர் தமது நிலைநிறுத்தப்பட்ட சமுதாய நிலைகளில் இருக்கும் பொழுதே லோக அறிவு முறைகளை தூக்கி எறிந்துவிட்டு தமது உடல் உள்ளம் சொல்லுடன் அனைத்து மரியாதைகளையும் உமக்கும் உமது செயல்களுக்கும் அர்ப்பணித்து உம்மாலும் உமது தூய பக்தர்களாலும் அருளி செய்யப்பட்ட சரிதங்களிடத்து தமது வாழ்வினை ஒப்படைக்கின்றனரோ அவர்கள் மூ உலகங்களிலும் அவராலும் வெல்ல முடியாதவராக நீர் இருந்த போதிலும் உமது மேலாண்மையினை நிச்சயம் வெல்வர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பொருளுரை. இஸ்லோகத்தில் உள்ள உதபாசிய என்னும் சொல் மன யூகத்தினால் முழு மெய்ப்பொருளை அறியும் முயற்சியில் ஒருவன் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. ஏனெனில் அது அவனை எந்தவித மாற்றமுமின்றி ஒரே மாதிரியாக குறைவுடைய கடவுளின் அருவ உணர்விற்கு இட்டுச் செல்கிறது என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம எப்படி பகவானுடைய கதைகளை மட்டுமே நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து பகவானை பத்தின விஷயங்களை பகவானுடைய கிருஷ்ண கதைய சிரவணம் பண்றதன் மூலமாவே எப்படி பகவானை நம்ம அஜித அப்படின்னா அவரை வெல்ல முடியாதவர், யாராலும் வசப்படுத்த முடியாத ஒருவரை எப்படி நம்ம வசப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பிரபுபாதர் நிறைய இடத்துல இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுவாரு. இது உதபாசியா அப்படின்ற சொல் என்ன சொல்றாங்கன்னா மன யுகத்தினால், அதாவது நம்மளுடைய மன கற்பனையினால நம்ம எப்பயும் பகவானை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி முயற்சி பண்ணா நமக்கு அந்த அருவ பிரம்மன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷனா இருக்க முடியும். ஏன்னா இந்த ஞானிகள்லாம் அந்த இதை நோக்கிதான் போவாங்க. ஞானிகளுடைய ஃபைனல் கோலே அதான் இருக்கும். சோ அந்த லெவலுக்கு தான் போக முடியும். அதனால மனக்கற்பனையினால நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு முறை ஹரிதாஸ் தாக்கூர் நிறைய பண்டிதர்கள்லாம் நிறைஞ்ச ஒரு சபைக்கு அவரை இன்வைட் பண்றாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் நிறைய நாமங்கள் சொல்லுவாரு இல்லையா, அதனால எல்லாரும் அவரை ரொம்ப புகழ்றாங்க. நீங்க நிறைய நாமம் சொல்லுவீங்க, அதனால உங்களுக்கு லிபரேஷன், அதாவது முக்தி கிடைச்சிரும், அப்புறம் உங்களுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய சொல்றாங்க. அவரை குளோரிஃபை பண்றாங்க அந்த நாம நிறைய அவர் ஜபிக்கிறதுனால. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, இல்ல இந்த ஞாபகத்தை சொல்றதுனால இதெல்லாம் ஒரு பை ப்ராடக்ட், அதாவது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரிதான் இதெல்லாம் கிடைக்கும். நிஜமா என்ன கிடைக்கும் அப்படின்னா நாமத்தை சொல்றதுனால பகவான் மேல உண்மையான பிரேமையும் அன்பும் நமக்கு வளரும். இதுதான் நாமத்தை நம்ம ஜபிக்கிறது, பகவானுடைய நாமத்தை நம்ம ஜபிக்கிறதுக்கான அந்த பக்தி வரும், பிரேமை வரும். அதுதான் அதோட நிஜமான ரிசல்ட். இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சூரியன் இப்ப உதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூரியன் லேசா வெளியில வந்தாச்சுனாலே அந்த பனிமூட்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் கலைஞ்சிரும். அப்புறம் அந்த வெளிச்சம் வந்துரும், நமக்கு தேவையான வெளிச்சம் வந்துரும். அதுக்கு அந்த சூரியன் நடுவானத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, லேசா வெளியில வந்தாலே போதும். அந்த மாதிரி இந்த பகவானுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது அதோட இனிஷியல் எஃபெக்டே எப்படி இருக்கும்னா, நமக்கு லிபரேஷன் கிடைச்சிரும், நமக்கு பாவங்கள்லாம் அழிஞ்சிரும், இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் கிடைக்கும். அதுக்கும் மேல நமக்கு என்ன முக்கியமா கிடைக்கிறது என்ன அப்படின்னா, பகவான் மேல ஒரு பிரேமை கிடைக்கும். அதுதான்
நமக்கு பக்தர்களுக்கு அதுதான் விரும்புவாங்க. ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் தான் அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் விரும்புவாங்க. எதுன்னா இந்த அருவ உணர்விற்கு இட்டு செல்கிறதுன்றது அந்த விஷயத்த விரும்புவாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ஜீவந்தி என்னும் வார்த்தை ஒருவன் எதுவுமே செய்ய வேண்டாம், அவன் தான் வாழ்கின்ற வாழ்க்கையில் எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணர் பற்றிய செய்திகளை செவிகளில் கேட்டு கொண்டிருந்தால் மட்டும் போதும், அவன் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவான் என்று குறிப்பிடுகிறது. சோ இது என்னன்னா, நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம், இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், எந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே பகவானுடைய அந்த கதைகளை கேட்டுட்டு இருந்தாலே, அந்த சிரவணம் பண்ணாலே போதும், நமக்கு இவ்வளவு பெரிய வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய தனுவான் மனோபி அப்படின்ற வார்த்தைக்கு சனாதன கோஸ்வாமி என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்காருன்னு பாக்கலாம். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தனுவான் மனோபி, மனம் வாக்கு காயத்தினால், அதாவது மனசு வார்த்தை, காயம்னா பாடி உடல்னால என்னும் சொற்களை 3 வழிகளில் விளக்கியுள்ளார். பக்தர்களை பொறுத்தமட்டில் அவர்களது மனம் வாக்கு காயத்தினால் அவர்கள் பகவான் கிருஷ்ணரை வெற்றி கொள்ள முடியும் என்றும், இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் அவர்கள் நிறைவு பெறும் பொழுது அவரை தங்களது மனதில் நினைப்பதன் மூலமே அவர்களால் அவரது திருவடி தாமரைகளை அவர்களது கரங்களினால் தொடவும், அவர்களது வார்த்தைகளினால் அவரை அழைக்கவும், நேரடியாக அவரை காணவும் முடியும் என்கிறார். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எப்படி பகவானுடைய அதாவது நம்மளுடைய உடம்ப நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தும் போது, இப்ப கோவில்ல பாத்தீங்கன்னா பூஜாரி அவங்க பகவானுடைய பாதத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்டுட்டு பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில பகவானுடைய பாதத்தை வணங்கி ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு டெக்கரேஷன் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. வீட்லயும் விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை யூஸ் பண்ணி பகவான் இருக்கிற இடத்த சுத்தம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் அந்த உடம்ப பகவானுடைய சேவையில பக்தர்கள் ஈடுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வார்த்தையால பகவான எப்படி இது பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தர்கள் இப்போ வில்வங்கிற தாக்கூர், திரௌபதி இவங்க எல்லாம் கிருஷ்ணரை வார்த்தையால கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுமே கிருஷ்ணர் வந்துருவாரு. அந்த மாதிரி வார்த்தைய பகவான கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மனசை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, பகவானுடைய அந்த லீலைகளை எல்லாம் கேட்டு மனசுல அதை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பக்தர்கள் எப்படி தங்களுடைய உடல், மனசு, வார்த்தை இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சனாதன கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. அடுத்த செட்டு பாத்தீங்கன்னா, இதே தனுவான் மனோபி அபக்தர்கள் என்ன மாதிரி நினைக்கிறாங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. அபக்தர்களை பொறுத்த மட்டில் தனுவான் மனோபி என்னும் சொற்கள் அஜித, அதாவது வெல்ல முடியாதவன் என்ற வார்த்தையினை குறிப்பிடுகின்றன. இதன் பொருள், பகவான் கிருஷ்ணரின் அன்பு தொண்டில் ஈடுபடாதவர்கள் முழு மெய்ப்பொருளை அவர்களது உடல் வலிமை, வார்த்தை ஜாலம் மற்றும் மனோபலத்தினால் ஒருபோதும் வெல்ல முடியாதென்றும், அவர்கள் என்னதான் முயற்சித்த போதிலும் நித்திய சத்தியம் அவர்களுக்கு எட்டாத தூரத்திலேயே இருக்கிறது என்றும் கூறுகிறார். சோ இது அபக்தர்கள், பக்தர் அல்லாதவர்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாடி ஸ்ட்ரென்த்னாலேயோ, அவங்க நிறைய புலமை இருக்கலாம், நல்ல பேச்சாளர்களா இருக்கலாம், அந்த புலமைனாலேயோ இல்ல மென்டல் பவர் அவங்களுக்கு இருக்கிற புத்திய வச்சோ அதனால எல்லாம் பகவான அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு இதெல்லாம் அபக்தர்கள், பக்தர் அல்லாதவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்றாரு. ஜித, வெல்லப்படுகிறார் என்னும் வார்த்தையினை பொறுத்தமட்டில் தனுவான் மனோபி என்னும் சொற்கள் பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தர்களால் அவரது மனம், வாக்கு, காயத்தினை வெல்ல முடியும் என்று குறிப்பிடுகின்றன. பகவான் கிருஷ்ணரின் உடல் வெற்றி கொள்ளப்படுகிறது, ஏனெனில் அவர் எப்போதும் தனது தூய பக்தர்களின் அருகிலேயே இருக்கிறார். இப்ப பகவானுடைய உடலை எப்படி பக்தர்கள் வெற்றி கொள்றாங்க அப்படின்றது பேசுறாரு. அப்ப பகவானுடைய உடல் எப்படி வெற்றி கொள்ள முடியும்னா, பகவான் அந்த பக்தர்கள் பக்கத்திலேயே இருப்பாரு. அப்ப அவங்களால வெற்றி கொள்ள முடியுது.
எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாண்டவர்கள் கூட பகவான் எப்பயுமே இருந்தாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்த்தோம்னா பகவான் சாரதியா இருந்தாரு, அப்புறம் ராஜசூய யஜ்ஞத்துல அவர் கலந்துகிட்டாரு, தூதுவரா இருந்தாரு, அப்புறம் பாண்டவர்கள் வனவாசம் இருந்த போது நைட் வாட்ச்மேன் மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட, இப்போ நம்ம பௌதீகத்துல பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப லோ ப்ரொஃபைல் ஜாப்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஏன் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் தூய பக்தர்கள், அதனால பண்ணாரு. அது மாதிரி பகவான் பாடி எப்படி பக்தர்கள் யூஸ் பண்ணாங்க, பகவான் எப்படி அவருடைய பாடிய பக்தர்களுக்காக கொடுத்தாரு அப்படின்னு. பகவான் கிருஷ்ணரின் மனமும் வெல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் அவர்கள் அன்புக்குரிய பக்தர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா பகவானுடைய பக்தர்களுக்கு எப்பயுமே அந்த பெருமையை சேரணும் அப்படின்னு பகவான் ரொம்ப முயற்சி பண்ணுவார். இப்போ பீஷ்மர் ஆகட்டும், பீஷ்மரை யுதிஷ்டர் அந்த குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரே கவலை, என்னாலதான் இந்த அளவுக்கு அழிவு ஏற்பட்டது அப்படின்னு. கிருஷ்ணராலேயே யுதிஷ்டரை சமாதானப்படுத்த முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி, பகவானால பண்ண முடியாதது எதுவும் இல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி அந்த பெருமையெல்லாம் பீஷ்மருக்கு சேரணும் அப்படிங்கறதுக்காக பீஷ்மர் வாயாலேயே பல விதமான தர்மங்களை எல்லாம் யுதிஷ்டருக்கு எடுத்து சொல்ல வச்சு அந்த பீஷ்மர் தன்னுடைய தூய பக்தர் அப்படின்ற விஷயத்த நிலைநாட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குருக்ஷேத்திர யுத்தத்துல அர்ஜுனருக்கு ஹீரோன்ற பொசிஷனை கொடுக்கறாரு. அப்புறம் சமுத்திர மந்தன் லீலைய பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு அந்த விஷயத்த கொடுக்கறாரு, அந்த ஹீரோன்ற விஷயம் ஒரு ஸ்தானத்தை. சமுத்திர மந்தன் லீலை அப்படின்னாலே நமக்கு அந்த ஆழகால விஷயத்த நீலகண்டனா சிவபெருமான் எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். அந்த பேக் சைடு சீன் பார்த்தோம்னா ஃபுல்லா பகவான் தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு. அந்த மேருமலைய அசுரர்களாலையும் தேவர்களாலையும் தூக்கவே முடியாது. அவங்க எல்லாம் அந்த மலைக்கு கீழே நசுங்கிடுவாங்க, உயிரெல்லாம் போயிடும். அப்புறம் பகவான் அவருடைய பார்வையால அவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறாரு. அப்புறம் நீங்க எல்லாம் இந்த மலையில ஏறி எங்கேயாவது பாறை இருந்தா அங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நான் கருடனை வச்சு இதை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் இது பண்ணி அந்த கிரெடிட்ட சிவபெருமானுக்கு கடைசியா அந்த விஷம் வரும்போது அதுலயும் 4 அவதாரம் எடுப்பாரு. மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், இந்த மாதிரி எல்லாம். அதனால நிறைய அவர் தான் எல்லா விஷயமும் பண்ணிருப்பாரு. பட் இருந்தாலும் கடைசியில அந்த சிவபெருமானுக்கு அந்த புகழை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி பக்தர்களுக்கு அந்த புகழை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி துர்வாச முனியும் இவங்க அம்பரீஷ் மகாராஜ் கதை எல்லாருக்கும் தெரியும். அதுல பார்த்தோம்னா அம்பரீஷ் மகாராஜுக்கு எந்த பவர் எதுவும் இல்ல. அதே மாதிரிதான் பிரகலாதருக்கு பார்த்தோம்னா அவருக்கும் பவர் எல்லாம் எதுவும் கிடையாது. துர்வாசருக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கும், அவர் யோகி. இருந்தாலும் அந்த சுதர்சனம் கூட நான் சொன்னா கேட்காது, நீங்க வேணா அம்பரீஷ கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த புகழெல்லாம் பகவான் எப்படி பக்தர்களுக்கு கொடுக்கறாரு அப்படின்னு, தன்னுடைய மனசு வார்த்தை இதெல்லாம் பக்தர்களுக்காக பகவான் எப்படி கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இருக்காரு, அவரு என்ன சொல்றாரு தனுவான் மனோபி பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் தனுவான் மனோபி என்னும் சொற்களை நமந்த என்னும் வார்த்தையோடு ஒப்பிட்டு விளக்குகிறார். இது நமந்த அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நமந்தனா வந்தனங்களை அர்ப்பணித்தல் அப்படின்ற வார்த்தையோட கனெக்ட் பண்ணி பேசுறாரு. தமது மனம் வாக்கு காயத்தினால் அனைத்து மரியாதைகளையும் பகவானது உன்னத செய்திகளுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் பக்தர்களால் அச்செய்தியின் முழு பலனை பெற முடியும் என்று விளக்கம் அளிக்கின்றார். சோ நம்ம நம்மளுடைய மனசு, வார்த்தை, அப்புறம் பாடி, இந்த மூணையும் வச்சு பகவானுடைய அந்த கதைகளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அந்த பகவான் அந்த கிருஷ்ண கதைக்கு, கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண கதைக்கும் வித்தியாசமே இல்லை. அதனால நம்ம நம்மளுடைய அந்த மனசு, வார்த்தை, உடல் மூலமாக நம்ம இந்த பகவானுடைய கதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்ப நமக்கு அந்த முழு பலன் கிடைக்கும் என்று விளக்கம் அளிக்கிறார்.
நிலத்தினை கைகளால் தொடுவதின் மூலம் ஒருவன் தமது உடலினை ஈடுபடுத்த வேண்டும். அதாவது பகவானுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது, பகவானது உன்னத செய்திகளுக்கு மரியாதை அளிப்பதில் தலையினை ஈடுபடுத்த வேண்டும். மைண்ட நம்ம யூஸ் பண்ணோம். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற உன்னத இலக்கியங்களையும் அவற்றை உபதேசிப்பவர்களையும் போற்றி புகழ்வதில் வார்த்தைகளை ஈடுபடுத்த வேண்டும். பகவானின் உன்னத செய்திகளை கேட்கும் பொழுது வரும் சிறந்த புண்ணியத்திலும் இன்பத்திலும் மனதினை ஈடுபடுத்த வேண்டும். இவ்வாறு ஒரு நெறி பிறலாத பக்தன் பகவான் கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தினை சிறிதளவு பெற்றால் கூட போதும். அவனால் பகவான் வெற்றி கொள்ளவும் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையவும் முடியும். இதன் மூலம் அவன் பகவானது அருகில் எந்நாளும் வாழ்வான். அந்த அஜிதா ஜிதா அதுதான் ரொம்ப முக்கியமான சொற்கள் இந்த இதுல. யாராலையும் வசப்படுத்த முடியாதவரை எப்படி வசப்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கணும். வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம். இதோட நான் ஸ்டாப் பண்றேன்.